உலகம் ஃபுல்லாக நேட்டிவ் நேஷனலிசம், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், அந்த மொழி அவங்க உலகம் ஃபுல்லாக அந்த நேட்டிவ் நேஷனலிசம் தான் வந்து எமர்ஜ் ஆகி வருது. இங்கே இதில் தமிழ்நாட்டில் சீமான் அண்ணா தான் இந்த நேட்டிவ் நேஷனலிசம், தமிழ் நேஷனலிசத்துக்கு இதாக இருக்காரு. திராவிடத்துக்கு மாற்றா தமிழ் நேஷனலிசம் தான் வரும். இது உலக இது, தமிழ்நாட்டுக்குள்ளே அது வந்துகிட்டு இருக்குங்கிறது தான் சேலம் பாலசுப்ரமணியம் அந்த கருத்தை எனக்கு முன்வைக்கிறாரு. அதுக்கு அவர் சைனாவில் உள்ள ஒரு இதுலேயும் அவங்க தமிழ்நாட்டை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது திராவிடத்துக்கு எதிராக தமிழ் தேசியம் தான் வருங்கிறதையும் தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் என்ன மாய்மாலம் பண்ணாலும் எப்படி பண்ணாலும் இதை தடுக்க முடியாதுங்கிற ஒரு கருத்தை பாலசுப்ரமணியம் சொல்கிறாரு. இந்த இடத்துக்குள்ள சீமான் எடுத்த ஆயுதம் தான் பெரியார் மண்ணல்ல, பெரியாரே மண்ணுன்னு எடுத்து களத்துக்குள்ள நிற்கிறார். அப்போ இது பெரியார் மண்ணு தான் நிற்கிறது ஸ்டாலின். இந்த இடம் ஸ்டாலின் வர்சஸ் சீமான். ஸ்டாலின் வர்சஸ் சீமான் பெரியார மையமாக வச்சு ஈரோடு கிழக்கிலே வந்துச்சு. சீமான் அதில் தான் பிராமணர் இந்த கடப்பாறையை கொண்டு இத்து போன திராவிடத்தை ஒழிப்போன்னு ஸ்டாலினுக்கு எதிராக தான். அப்போ இந்த இடத்துக்குள்ள பெரியார் வர்சஸ் ஆன்டி பெரியார், சீமான் வர்சஸ் ஸ்டாலின் தான். திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசிய அணி போலரைஸ் ஆகக்கூடிய இந்த இடம் சீமான் வர்சஸ் ஸ்டாலின்னு போலரைஸ் ஆகுது. பெரியார் வந்து பிராமண எதிர்ப்புன்னு சொன்னதில் ஒரு தரப்பு ஆதிக்கத்துக்கு வந்துட்டான். அதுதான் அங்கே பிரச்சனை. அதுதான் சீமான் வந்து ஒட்டச்சியர்மை பேசுவார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் பெரியார் மண்ணில் எடுக்கலைங்கிறது கேட்பாரு. இதெல்லாம் சீமானோட இந்த அதிரடியெல்லாம் தேர்தலில் பரபரப்பாக இருக்கும். ஸ்டாலினே எதிர்கொள்ள தேர்வார். ஆடிக்காத்தில் அம்மியே பிரச்சனை ஆகும்போது விஜய்ங்கிற எலவம்பஞ்சி எல்லாம் இஷ்யூவில் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் விஜய் எல்லாம் காணாமல் போயிடுவார். பெரியாரால மற்றவங்க பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு நீங்க இமேஜை கொண்டு வர்றது தவறுங்கிறத சீமான் சுட்டி காட்டுவார். ஒரத்த நாடு இது வந்து இதுவரை திராவிடர்களோட பல கட்டுக்கதைகளுக்கு வந்து ஒரத்த நாடு கூட்டம் வந்து தக்க பதிலடியாக இருக்கும். தமிழக அரசியல் அரங்கத்தில் இது பெரிய திருப்புமுனையாக இருக்கும். சீமான் அந்த இடத்துக்குள்ள பார்ட்ஃபுல் விவசாய பிரேவன்னு உண்மையின் துணை கொண்டு அந்த இடத்துக்குள்ள வராரு. அது மட்டும் இல்லை, அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம மோதி சிறப்பு அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் தி இந்துவில் வந்து ஒரு ஆர்டிகல் வெளியாயிருந்தது. குறிப்பாக பெரியார் அவர்களை வைத்து சீமான் வந்து ஜனவரி 3 வந்து ஒரு பொதுக்கூட்டத்தை வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. தமிழக அரசியல் வந்து புது அரசியலை வந்து சீமான் உட்புகுத்துறார் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க ஆர்டிகலாக வெளியிட்டிருந்தாங்க. பெரியாருக்கு ஒரு மாற்றா வந்து சீமான் வந்து வேற ஒருத்த கையில் எடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? சேலம் பாலசுப்ரமணியம்னு என்னோட ஒரு டிசிப்ளின் ஃபாரின்ல இருக்கிறாரு. ரொம்ப கௌரவமான ஒரு தம்பி, பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். அவர் என்ன சொல்றாருன்னா, உலகம் ஃபுல்லாக நேட்டிவ் நேஷனலிசம், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், அந்த மொழி அவங்க உலகம் ஃபுல்லாக அந்த நேட்டிவ் நேஷனலிசம் தான் வந்து எமர்ஜ் ஆகி வருது. இங்கே இதில் தமிழ்நாட்டில் சீமான் அண்ணா தான் அந்த நேட்டிவ் நேஷனலிசம், தமிழ் நேஷனலிசத்துக்கு இதாக இருக்கிறாரு. திராவிடத்துக்கு மாற்றா தமிழ் நேஷனலிசம் தான் வரும். இது உலக இது, தமிழ்நாட்டுக்குள்ளே அது வந்துகிட்டு இருக்குங்கிறது தான் சேலம் பாலசுப்ரமணியம் அந்த கருத்தை எனக்கு முன்வைக்கிறாரு. அதுக்கு அவர் சைனாவில் உள்ள ஒரு இதுலேயும் அவங்க தமிழ்நாட்டை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது திராவிடத்துக்கு எதிராக தமிழ் தேசியம் தான் வருங்கிறதையும் தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் என்ன மாய்மாலம் பண்ணாலும் எப்படி பண்ணாலும் இதை தடுக்க முடியாதுங்கிற ஒரு கருத்தை பாலசுப்ரமணியம் சொல்கிறாரு. அது களத்தில் உண்மைங்கிறத நிரூபிக்கக்கூடிய அளவுக்கும் சீமான் தெளிவான ஒரு லீடர்ஷிப்போட வாராருங்கிறத எடுத்துக்காட்டக்கூடிய அளவுக்கும் இந்த நிகழ்வுகள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இதில் விஜய் தான் சீமானுக்கு அந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம். 8லேருந்து 17க்கு சீமான் ஜம்ப் பண்ணி போகிறதுக்கு காரணம் நடிகர் விஜய் தான். விஜய் அந்த வீக்கெண்ட் வர அது சொல்றது எல்லாமே கற்றுக்கதை இல்லை, விஜய் தான் காரணம். விஜய் தான் சீமானுக்கு ப்ளஸ்ஸு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் புரியாமல் பேசுறது. எப்படி விஜய் சீமானுக்கு ப்ளஸ்ன்னா, தமிழ் தேசியம் வளர்ந்துட்டு இருக்கும்போது அதை காலி பண்ணுங்கிற நோக்கத்தோட சீமானுக்கு தயவில் தமிழன் விஜய்னு ஒரு ப்ரொஜெக்ஷனை வாங்கிக்கிட்டு, உண்மை மைக் படத்தை போட்டு நீ கோட்டு படத்துக்கு முன்னாடி விளம்பரம் போட்டது உலக தமிழர்கள் சீமானை பேஸ் பண்ணி சீமான் கட்சி சின்னத்துக்கு அவன் படத்துக்கு வசூல் வரணும்னு உன் பொழப்புக்கு தான் தம்பி போட்ட, உன் பொழப்புக்கு தான் போட்ட தம்பி. இல்லை நீ பைபிளை சொல்லி சத்தியம் பண்ணிடுவியா? முடியாத ஒன்றால். ஏன்னா நீ பண்ணது அதுக்காக தான் பண்ண. ஸோ இந்த இதெல்லாம் விஜய்க்கு வந்து சினிமாவுக்கு ஒரு தமிழன் ஆளப்போகிறான் தமிழன்லாம் ஒரு லாபத்தை கொடுத்தது. அதை கொடுத்ததுனால தான் மீண்டும் சொல்கிறேன், மைக் படத்தை போட்டு நீ 2024 விளம்பரத்தை கொடுத்த உன்னோட சுயநலத்துக்காக, சினிமா வியாபாரத்துக்காக. 100க்கு 100 உண்மை. அப்போது அந்த இதை அனுபவிச்சுக்கிட்டு கருவாட்டு சாம்பாராட்டு பெரியாருன்னு எடுக்கிறார்.
அப்போ இது தமிழ் தேசியத்தை காலி பண்றதுக்கு யாரோ போட்ட சதின்னு சீமான் உணர்றாரு. அப்போ தமிழ் தேசியத்தை திராவிடமாங்கிறதுல கருவாட்டு சாம்பாரா நீ வந்து நிற்காதன்னு வலமும் போகாமல் இடமும் போகாமல் போனால் நடுவுக்குள்ள போய் அடிபடுவாங்கிறத சீமான் வான் பண்ணுறாரு. தம்பி பலம் நிரூபிக்காத உன் தலைமையில் ஒருத்தன் கூட வரமாட்டாங்கிறதையும் சீமான் அடித்து தகர்க்கிறாரு. இந்த இடத்துக்குள்ள சீமான் எடுத்த ஆயுதம் தான் பெரியார் மண் அல்ல பெரியாரே மண்ணுன்னு எடுத்து களத்துக்குள்ள நிற்கிறாரு. அப்போ இது பெரியார் மண்ணு தான்னு நிற்கிறது ஸ்டாலின். இந்த இடம் ஸ்டாலின் வர்சஸ் சீமான். ஸ்டாலின் வர்சஸ் சீமான் பெரியார மையமாக வச்சு ஈரோடு கிழக்கிலே வந்துச்சு. இதை தினத்தந்தி போன்ற ஊடகங்கள் மறைக்கலாம், சீமான் வளர்ந்துடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் மறைக்கலாம். தமிழர் தந்தைங்கிற தமிழ் வெல்கங்கிற இதை மறைச்சான்னா என்னையா உன்னோட தமிழ் வெல்க தினத்தந்தி பரிதாபமாக இருக்கியா ஒன்று நினச்சி. ஸோ இவங்க வந்து பெரியார் சென்றிக்காட்டு உள்ள அந்த ஆதரவு வளையத்தை பெரியாரிஸ்டுகள் எல்லாமே ஆளுங்கட்சியை அனுசரித்து சீமானுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம், சீமான் வீட்டு முன்னாடி ஆர்ப்பாட்டம், கலாட்டா அதெல்லாம் பண்ணி அவங்க ஸ்டாலினுக்கு அப்படியே சேனலைஸ் பண்ணுறாங்க. பெரியாருக்கும் ஒரு வேல்யூ இருக்குங்கிறத நான் மறுக்க வரல. என் நண்பர் நாகப்பூப்பில் பேசுவான், தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரபு தூய தாடி மார்பு விழும் மண்டை சுரபு உலகுத்துளும் மன குகையில் சிறுத்தைகள்னு பெரியாரை பற்றி என் நண்பர்கள் ஔவையார், கிருஷ்ணபிள்ளை, மோகன், ரூபன் நாகப்பூப்பில் தான் அந்த பாட்டை கரெக்டாக படிப்பான். நானே படித்ததில்லை, நாகப்பூப்பில் படித்து கேட்டு தான் நான் இது பண்ணேன். அப்போ இந்த பெரியாரிஸ்ட் ஆதரவாளர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஸ்டாலின் டம்ப் ஆவாங்க. புரியுது. அப்போ பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணாங்கிறதுல ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தான், வேற யாரும் இல்லைன்ற இல்லை. நீங்கள் வந்து பெரியாரை குறை சொன்னதுனால அதிமுக வந்து நோட்டாக்கு ஓட்டு போட சொன்னான். நோட்டாக்கு 3% ஓட்டு தானே விழுந்தது. மற்ற அதிமுக ஓட்டெல்லாம் ஸ்டாலினுக்கு போயிட்டு இல்லை. அப்போ விஜய்க்கு ஈரோடு கிழக்குல என்ன ஓட்டு இருக்கு? ஈரமண்ணு எருக்கட்டி சாம்பல்மா இருந்தது இல்ல. அந்த 3% தான் வருவாங்க. அந்த 3% அவரும் சொந்தம் கொண்டாடணும், அதிமுக சொந்தம் கொண்டாடணும். அப்போ சீமான் 8 விழுக்காடு ஓட்டையும் பெரியாரை அடிச்சுதான் எடுத்தாரு. சீமான் அது பெரியாரை அடிச்சுதான் எடுத்தாரு. அந்த இடத்துக்குள்ள என்டிஏயும் பெரியார் எதிர்ப்பை சீமான் கையில கொடுத்துட்டு சீமான் தான் லீடர்னு என்டிஏ ஓட்டர்ஸும் போயிட்டான். அப்போ சீமான் இதை வந்து கேட்ச் பண்ணிக்கிட்டாரு. அப்போ என்டிஏக்கு ஓட்டளிச்சதுல பிராமணர்கள் பெரும்பகுதி. அவங்க பெரியார் பிம்பத்தில் அந்த சமுதாயம் பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்குது. இந்தியா சிமெண்ட்ஸ் பிராமணருக்கு பாதிப்பு இல்லை. சங்கர் சிமெண்ட்ஸ் இந்தியா சிமெண்ட்ஸ் ஓனர் அந்த பிராமணருக்கு பாதிப்பு இல்லை. பெரிய பிராமணர்களுக்கு பாதிப்பு இல்லை. சாதாரண பிராமணர்களுக்கு பாதிப்பு இருக்குது. ஸோ அவங்க சீமான் பின்னாடி திரள்றாங்க. சீமான் அதில் தான் பிராமணர் என்ற கடப்பாறையை கொண்டு இத்து போன திராவிடத்தை ஒழிப்போன்னு ஸ்டாலினுக்கு எதிராக தான். அப்போ இந்த இடத்துக்குள்ள பெரியார் வர்சஸ் ஆன்டி பெரியார், சீமான் வர்சஸ் ஸ்டாலின் தான். சீமான் வர்சஸ் ஸ்டாலின் தான். இதுக்குள்ள பெரியார் தூக்கிட்டு நிற்கக்கூடிய விஜய்க்கு ஒரு லிப் சிம்பதி கிடைக்குமே தவிர, பெரியார் விஜயை தூக்கி சீமானுக்கு எதிராக ஒரு நெகட்டிவா விஜயை தூக்கி பிடிப்பானே தவிர ஓட்டுன்னு வரும்போது ஸ்டாலின் தான் போடுவோம். நீ பெரியார் கடப்பாருன்னு சொல்லக்கூடிய விஜய சிம்பதியா தூக்கி பிடிப்பானே தவிர ஓட்டுன்னு வரும்போது அந்த பெரியாரிஸ்ட் ஓட்டுகள் வந்து ஸ்டாலினுக்கு தான் போகும். ஸோ இந்த இடம் திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசிய அணி போலரைஸ் ஆகக்கூடிய இந்த இடம் சீமான் வர்சஸ் ஸ்டாலின்னு போலரைஸ் ஆகுது. ஸோ பெரியார் எதிர்ப்புங்கிற அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம்ங்கிறத சீமான் கொண்டு வரும்போது இதுல கருத்தியல்ல திராவிட கருத்தியல் வர்சஸ் தமிழ் தேசிய கருத்தியல்னு வரும். ஒருத்த நாட்டில் பெரியாரை போற்றுவோம்னு சீமான் போடக்கூடிய அந்த கூட்டத்தில் அவர் வந்து பெரியாரை மையமாக வச்சு இன்னைக்கு முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை கூட பெரியாருன்னு தம்பி விஜய் பேசினாரு. நான் நன்றி உணர்வோடு சொல்றேன், பெரியார் கருத்துருவாக்கம் பண்ணார், நான் மறுக்க வரல. நன்றி உணர்வோடு சொல்றேன், பெரியார் கருத்துருவாக்கம் பண்றாரு. பெரியார் கருத்துருவாக்கம் பண்ணதுல காமராஜ் நெஹ்ரு கிட்ட சண்டை போடுறாரு. காமராஜ் நெஹ்ரு கிட்ட சண்டை போடுறாரு. பண்றீங்களா இல்ல காங்கிரஸ் இங்க காலி ஆயிருங்கிறாரு. அப்போ வட இந்தியாவில் உள்ள அப்பர் காஸ்ட் காங்கிரஸ்காரங்களாம் நான் சென்ஸ், இதுக்கெல்லாம் போய் கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. காமராஜ் கேட்குறாரு, பட்டேல் விஷயத்துல நான் இல்லைன்னா நீங்க என்ன நிலைமையில இருந்திருப்பீங்க, எனக்காக நீங்க செய்யணுமா இல்லையாங்கிறத உரிமையோட கேட்குறாரு. அப்போ நெஹ்ரு சொல்றாரு, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தீர்மானமா போட்டு கொண்டு வாங்க பண்ணித்தாரன்றார். உடனே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வந்து முதல் அரசியல் சட்ட திருத்தம் பண்ணி கொடுக்கணுங்கிறத தீர்மானம் போடுறாங்க. காமராஜ் அதை எடுத்துட்டு வந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இன்னைக்கு முக்குலத்தோருக்கு இவ்வளவு வளர்ச்சினாலும் சரி, 64க்கு பிறகு நாடார்கள் வளர்ச்சினாலும் சரி, 74க்கு பிறகு கொங்கு வேளாளர் கவுண்டர் வளர்ச்சினாலும் சரி, 51ல இருந்தே வன்னியர்களின் வளர்ச்சினாலும் சரி,
அந்த காமராஜர் கொண்டு வந்த அதே மாதிரி முஸ்லீம்கள் முக்தார்க்க ஜாதி முஸ்லீம்களுக்கு இன்னைக்கு தமிழ் மண்ணில் இந்த வளர்ச்சினாலும் சரி, முக்தார்க்க ஜாதிக்கு இந்த வளர்ச்சினாலும் சரி, பெரியார் போட்ட பிச்சைங்கிற மாதிரி முக்தாருக்கு காமராஜ் போட்ட பிச்சைன்னு நான் சொல்ல விரும்பல. காமராஜ் தன் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி காங்கிரஸ் இங்கே காலி ஆயிரும், முஸ்லீமு நாடாரு முக்குலத்தோர் மத்தியில் காலி ஆயிருங்கிற இதை சொல்லி நெஹ்ருவை கன்வின்ஸ் பண்ணி அந்த அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார். காமராஜருக்கு அரசியல் அதிகாரம் தான் அந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்தது. இப்போ 69% இடஒதுக்கீடை காப்பாற்றினது புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் தான். என் வீரமணியா காப்பாற்றினாரு. அது எப்படிங்க வீரமணி 69% காப்பாற்றிருக்க முடியும்? ஜெயலலிதா வச்சு இங்கே 40 எம்பி வருது. ஜெயலலிதாவுக்கு 11 நாளும் 30 எம்பி காங்கிரஸ் கொடுத்து வருது. அதனால நரசிம்மராவ் செய்தாரு. சங்கர் சர்மா உடனே கையெழுத்து போட்டார். மூப்பரார் நின்னாரு, வாழப்பாடி நின்னாரு, எல்லா கட்சிகளும் நின்னாங்க. ஜெயலலிதாவை வச்சு 40 எம்பி வருதுங்கிறதுக்காக தான், ஜெயலலிதாவுக்காக தான் 69% நிறைவேற்றப்பட்டது. அப்போ பெரியாருக்காக மட்டும் எப்படி விஜய் ப்ரோ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கோம்? அறிவு வேண்டாமா ப்ரோ? விவரம் வேண்டாமா ப்ரோ? எவனோ சொல்றத அப்படியே கேட்டுட்டு பேசுறதா ப்ரோ? காமராஜுக்கு அதிகாரம் இல்லைன்னா அது நடக்காது. ஜெயலலிதாவுக்கு அதிகாரம் இல்லைன்னா 69 விழுக்காடு இங்க உறுதிப்படுத்தப்பட்டிருக்காது. அதே மாதிரி உயர்கல்வியில எம்டி எம்எஸ்ல மருத்துவ படிப்புல 27 விழுக்காடு இடஒதுக்கீடு மு.க. ஸ்டாலினால தான் நடந்தது. இன்னைக்கு யூபி பீகாரில் உள்ள குர்மி யாதவ் இளைஞர்கள்லாம் ஸ்டாலினை கொண்டாடுறான். தங்களுக்கு உள்ள இந்திய அளவில் அந்த இடஒதுக்கீடு கிடைச்சது ஸ்டாலினுக்கு 22 எம்பி இருந்தனால தான் கிடைச்சது. அப்போ உயர்கல்வியில எம்பிபிஎஸ்ல இடஒதுக்கீடு ஸ்டாலினால, 69% இடஒதுக்கீட்டை நிறைவேற்றினது ஜெயலலிதா. இதுலலாம் நீங்க ஸ்டாலினையும் ஜெயலலிதாவையும் சொல்லிருவீங்க, வீரமணியை சொல்ல மாட்டீங்க. ஆனா காமராஜ் பண்ணதுல மட்டும் பெரியாரை பிடிச்சி அழுதுட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி நியாயம்? வீரமணி இதுக்காக தான் நின்னாரு, போராடினாரு. வீரமணி ஜெயலலிதாவுக்கு டிராப்டை தயார் பண்ணி கொடுத்தாரு. வீரமணி ஸ்டாலினை பர்சியூட் பண்ணாரு, மறுக்க வரல. பெரியாரு கருத்துருவாக்கம் பண்ணாரு. பண்ணுனது யாரு? யாருக்கு அதிகாரம் பண்ணிச்சு? யாரால முக்குலத்தோருக்கும் நாடாருக்கும் விழாள கொண்டிருக்கும் முஸ்லிம்களுக்கும் முக்தார்க்க முஸ்லிம் சமுதாயத்துக்கும் வாழ்வு வந்தது? முக்தார்க்க முஸ்லிம் சமுதாயத்துக்கு வாழ்வு வந்தது காமராஜ் உருவாக்கின கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தானே. அறிவு நானே இருந்தா இதுல எழுதுவ நீ. ஸ்டாலினே முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜ் தான் கலைஞர் இருட்டடிப்பு செய்ததை உண்மை எழுதிட்டு போயிட்டார. இதான் உண்மை நிலைமை. இதை நிறைய வன்னியர்கள் நிறைய பேர் புக் எழுதி சொல்லியிருக்கிறாங்க. நடந்த விஷயம் திருச்சி வேலுச்சாமி ரெட்டியார் அண்ணனுக்கு தெளிவா தெரியும். எனக்கே இதை என்லைட்டன் பண்ணது ராமச்சந்திர ஐயர்னு சங்கர் ஐயர்னு நெல்லை மாவட்ட காங்கிரஸ் செயலாளருக்க ஒரு மகன், காங்கிரஸ் கட்சியில பெரிய லெவல்ல இருந்தாரு. திருநாக்கரசு அண்ணனுக்கு ரொம்ப வேண்டியவர். ராமச்சந்திரர் தான் எனக்கு விளக்கி தந்தாரு. நான் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் மத்தியில உண்மையை கொண்டு போறேன். விஜயும் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பெரியார் ஒன்றும் லெட்டர் பேட இல்ல, ஒரு எம்பி கூட இல்லாம, கவுன்சில் கூட இல்லாம அரசியல் சட்ட திருத்தத்தை திருத்திட முடியாது. விஜய் சும்மா பொய்யா இது தவறான தகவல்களை சொல்லக்கூடாதுங்கிறதான் விஜய்க்கு நான் இதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இந்த சூழல்ல ஸ்டாலினே அண்ணன் ரஜினிகாந்தை வச்சு நான் பேசிடுவேன், மோடியை வச்சு நான் பேசிடுவேன்னு மு.க. ஸ்டாலினே பெருந்தன்மையாக அதை சட்டசபையில் பதிவு பண்ணிட்டாரு. ஸ்டாலினுக்கு என் பாராட்டுகளை அதை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப சீமா இந்த மாதிரி பெரியாரை வச்சு கட்டமைக்கப்படக்கூடிய போலி பிம்பங்களை உடைச்சி பாரதியாருக்கு புகழ் அதனால இருட்டடிப்பு படுறது, காமராஜருக்கு அதிகாரத்தால முதல் அரசியல் சட்ட திருத்தம் நடந்ததுங்கிறது இருட்டடிக்கப்படுறது, பசும முத்துராமலிங்க தேவருக்கு புகழ் இருட்டடிக்கப்படுறது, ஜீவானந்தத்துக்கு பெருமைகள் இருட்டடிக்கப்படுறது, பிரிட்டிஷ் மகாராணி கிட்டேயே கைகுலுக்க போகாம மாட்சிமேனங்கிய மகாராணி உங்க நாட்டுல அன்டச்சபிளா இருக்காங்க, நான் மட்டும் உங்களை ஏன் டச் பண்ணணும்னு அந்த மாதிரி கைகுலுக்க வரும்போது அதை தடுத்து நின்று பறையன் ரெட்டைமலை சீனிவாசன் பறையன் என்பது பெருமைன்னு பறையர் சமூகத்தை சகோதரர் சமூகமான பறையர் சமூகத்தை சேர்ந்த ரெட்டைமலை சீனிவாசன் பறையன் பத்திரிகை நடத்தினவர். அவர் அதை பெருமைக்குரிய இதாட்டு காட்டி இங்க உள்ள அன்டச்சபிலிட்டியை கொண்டு வந்த ரெட்டைமலை சீனிவாசனுக்கு புகழ் பெரியாரால இருட்டடிப்பு செய்யப்படுது. ஐதிதாச பண்டிதரின் புகழ் பெரியாரால இருட்டடிக்கப்படுது. தமிழ் பெரியார்கள் புகழ் பெரியாரால இருட்டடிப்பு செய்யப்படுது. முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை தன் அதிகாரத்தால் நெஹ்ருவை வற்புறுத்தி பவர் பாலிடிக்ஸ் பண்ணி அதை செயல்படுத்தி கொடுத்த காமராஜரின் புகழ் செய்யப்படுது. இதெல்லாம் பதிலளிக்கும் விதமாக தமிழ் பெரியார்கள் புகழ் எப்படி பெரியாரால இருட்டடிப்பு செய்யப்படுது என்பதை மையமா வச்சு சீமான் ஒருத்த நாட்டில் பேச போறாரு. தாழக்கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்ற ஐயா வைகுண்ட வழியில சமூக நீதிக்காக போராடக்கூடிய எண்ணம் எனக்கு வந்தது. ஐயா நாராயணகுரு வழியில பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ்ன்னு பிராமணர் உட்பட யாரையும் எதிர்க்காம
பிராமணர் உட்பட யாரையும் எதிர்க்காம பிராமணர் நியாயத்துக்காகவும் பேசக்கூடிய தன்மை எனக்கு நாராயணகுருகிட்ட வந்தது. ஐயா வைகுண்டத்திலிருந்து வந்தது. பெரியாரையும் நான் சமநீதிக்காக போராடினதை நான் மறுத்து பேசல. ரவீந்திரன் துரைசாமி நன்றி உணர்வோட சில விஷயங்களை பேசும்போது பெரியாரே நான் பேசுறேன். ஆனா நீங்க முதல் அரசியல் திருத்தம் காமராஜ் அதிகாரத்துல வந்ததை இருட்டடிப்பு பண்ணிக்கிட்டு முக்தார் போன்றவங்களாம் அந்த இவரு அறிவு நாணயம் இருந்ததுன்னா இந்த ஆள் பேசணும். யாரு? ராஜாராமுக்கு தம்பி காந்தராஜ். அறிவு நாணயம் இருந்தா ஸ்டாலின் வழியில உண்மையா பேசணும் காந்தராஜ். சும்மா பொய்யும் புரட்டியும் பேச்சுட்டு தெரியக்கூடாது. அல்லது 1 to 1 வாங்க யாரால ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்ததுன்னு. அப்போ நீங்க இந்த இடத்துல மட்டும் பெரியாருக்கு கொடுத்துக்கிட்டு மற்ற இடத்துல மட்டும் ஸ்டாலினுக்கும் ஜெயலலிதாவும் கொடுக்கறது எப்படி நியாயங்கிறதெல்லாம் சீமான் வந்து தெள்ள தெளிவா விளக்குவாரு. பெரியாருக்கு அளவு உயரம் இவ்வளவுதான். பெரியாரால மற்றவங்க பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு நீங்க இமேஜை கொண்டு வர்றது தவறுங்கிறத சீமான் சுட்டி காட்டுவாரு. ஒரத்த நாடு இது வந்து இதுவரை திராவிடர்களோட பல கட்டுக்கதைகளுக்கு வந்து ஒரத்த நாடு கூட்டம் வந்து தக்க பதிலடியா இருக்கும். தமிழக அரசியல் அரங்கத்திலும் இது பெரிய திருப்பு முனையா இருக்கும். சீமான் அந்த இடத்துக்குள்ள பார்ட்ஃபுல் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு உண்மையின் துணை கொண்டு அந்த இடத்துக்குள்ள வராரு. அது மட்டும் இல்ல ஆன்டி பெரியார் பண்ணி பிராமணர்களை ஏமாத்த நினைக்கல எடப்பாடி பழனிசாமி மாதிரி. எடப்பாடி பழனிசாமி மாதிரி பிராமணர்கள் வந்து ஸ்டாலின் எதிர்ப்புல அது 4 வியாபார பிராமணன் இருப்பான். அவன் பேரை சொல்ல விரும்பல. வியாபார பிராமணன் என் தம்பி தான் அவன். வியாபார பிராமணன் 4 வியாபார பிராமணன் இருப்பான். என்னத்தையும் வியாபாரத்துக்கு பேசுவான். உண்மையான நேர்மையான பிராமணர்கள் சீமான் பக்கம் நிற்பாங்க. பாரதியாருக்கு பாரத்னா கேட்கக்கூடிய சீமான் பக்கம் இருக்காங்கிற அடிப்படையில் பாசிட்டிவா 6 பிராமணர்களையும் கேண்டிடேட்டா போடுறாரு சீமான். ஸோ தமிழக அரசியல் வரலாற்றுல பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை உடைச்சி தகர்ப்பன்னு சீமான் இருக்கிறாரு. பாவம் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு ஏட்டு சுரக்கா விஜயும் பெரியாருன்னு சொல்லிக்கிட்டு நிற்குது. பெரியார சொல்லி சீமான் பண்ணக்கூடிய பொலிட்டிக்ஸ்ல எதிர்த்தரப்புல லாபம் ஸ்டாலினுக்கு தான் போகும். எடப்பாடிக்கு லாபம் போகாது, விஜய்க்கு லாபம் போகாது. இந்த தரப்புல சீமானுக்கு லாபம் வரும். ஸோ இந்த அரசியலும் சீமான் வெர்சஸ் ஸ்டாலின் அரசியல ஒரு கூறு தான் பிராமண கடப்பாறை, பெரியார் கடப்பாறை. பாவம் விஜய் வந்து இதுல பரிதாபமா தோப்பாரு. அவருக்கு இதை வச்சு ஓட்டு வராது. சினிமா பப்ளிசிட்டிக்கு ஒரு பாப்புலாரிட்டி வரும். அது அவர் போதும்னு சொன்னா அவர் திருப்தி அடைஞ்சுக்கிடுவார். குறிப்பா சார் நீங்க சொல்ல அந்த விஷயம் இந்த பிராமணர்களுக்கு வந்து இந்த தேர்தலில் வாய்ப்பு அளிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. இப்போ மற்ற திராவிட கட்சிகளும் அதை செய்ய போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வெளியே வரவேற்கத்தக்கது. நான் அதை வரவேற்கிறேன். சீமான் 6 பிராமணர்களை போடுறாங்கன்னு சொன்னா காயத்ரி ரகுராமனுக்கு மயிலாப்பூரை எடப்பாடி கொடுத்தாருன்னா பிராமண சமுதாயத்துக்கு நல்லது தானே. ஸ்டாலின் கமல்ஹாசன் மகளுக்கு அதே மயிலாப்பூரை கொடுத்தாருன்னா அதுவும் நல்லது தானே. அந்த சமுதாயம் 2-3 விழுக்காடுங்க இருக்கிறாங்க. அவங்க உரிய பிரதிநிதித்துவம் பெறணுங்கிறது தான் நியாயம். நான் பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் பேசக்கூடியவன். நாராயணகுரு அதுதான் பேசினார். பெரியார் வந்து பிராமண எதிர்ப்புன்னு சொன்னதுல ஒரு தரப்பு ஆதிக்கத்துக்கு வந்துட்டான். அதுதான் அங்க பிரச்சனை. அதுதான் சீமான் வந்து உடச்சி என்ன பேசுவாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் பெரியார் மண்ணில் எடுக்கலைங்கிறத கேட்பாரு. இதெல்லாம் சீமானோட இந்த அதிரடியெல்லாம் தேர்தலில் பரபரப்பா இருக்கும். ஸ்டாலினே எதிர்கொள்ள தேர்வாரு. ஆடிக்காத்துல அம்மியே பிரச்சனை ஆகும்போது விஜயங்கிற இளவம்பஞ்சி எல்லாம் இஷ்யூல இல்லாம போலரைசேஷன்ல விஜய் எல்லாம் காணாம போயிடுவார். திருமங்கலம் சரத்குமார் நிலமா தான் போலரைசேஷன் வரும்போது இஷ்யூ பேஸ்டா வரும்போது சீமான் ஒரு சைடும் திராவிடம் இன்னொரு சைடும் நிற்கும். விஜய் ரொம்ப பரிதாபமான நிலைமைக்கு ஆளவர். குறிப்பா இப்போ சமீபத்தில் ஸ்ரீலங்காவில் தமிழ் எம்பிகள் வந்து சீமானவங்க வந்து சந்திச்சிருந்தாங்க. தேர்தல் நெருக்கத்தில் அவங்களோட சந்திப்பு வந்து மற்ற கட்சிகளை உற்று நோக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியின் தலைவர், வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜில் 8 விழுக்காடுக்கு மேலே வாக்களித்த ஒரு தலைவர். ஸோ இவர் வார்த்தைக்கு உலகத் தமிழர்கள் மத்தியில் பெரிய வேல்யூ இருக்கு. உலகத் தமிழர்கள் மத்தியில் இன்னைக்கு ஸ்டாலினை விட சீமானை தான் பெரிய தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் 45 விழுக்காடு வருவார், அது வேற விஷயம். நம்ம அதையா மறுத்து பேச போகிறோம். ஆனால் உலகத் தமிழர் மத்தியில் பிரபாகரன் சீமான்ங்கிறது பெரிய அளவில் போயிட்டு இருக்கும் போது அவர் தவிர்க்கப்பட முடியாதவர் சீமான் அந்த எம்பிக்கள் வந்து பார்க்குறாங்க. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு கிட்டத்தட்ட 84 தொகுதிகளை வந்து தந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் வந்து எடப்பாடி அவர்கள் சொன்னதா ஒரு செய்திகள் வந்து ஒரு பக்கம் வெளியே இருக்கு. 84 சீட்டுகள் வந்து தருவாங்களா அதிமுக சைட்ல இருந்து? அது பெரிய டஃப் ஃபைட் நடந்துட்டு இருக்கு. இதை தெளிவாக பார்த்துக்கிடுங்க, கவனமாக பாருங்க. எடப்பாடியால் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறத பிஜேபி தலைமை உணர்றாங்க. தமிழிசை, நயினாறு, எடப்பாடி எல்லாம் விஜயை தூக்கி பிடிச்சதுனால விஜய் எம்ஜிஆரை வச்சு இன்னைக்கு 0% ஆட்டு தீபா ஜெயக்குமார், சசிகலா அம்மையார் மாதிரி இருக்கக்கூடிய விஜய் ஒரு பெர்சன்டேஜை 2006 விஜயகாந்த் பெற்றது மாதிரி 26 பெறதுக்காக எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஊன்றுகோலாக கொண்டு
எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஊன்றுகோலாக கொண்டு செங்கோட்டையனையும் அதிமுக அதிருப்தியாளர்களையும் கையில் எடுத்து 50 கேண்டிடேட் கூட இல்லாத விஜய் அதிமுக அதிருப்தியாளர்களை கேண்டிடேட் ஆக்கி 214 தொகுதியிலும் கேண்டிடேட் போட்டு கஷ்டப்பட்டு வாக்கெடுக்க போகும்போது பாஜக போட்டியிட தொகுதியில் எம்ஜிஆர் ஜெயலலிதா அபிமானிகள் வாக்குகள் வந்து பெருமளவில் விஜய்க்கு போய் 2006 கேப்டன் விஜயகாந்துக்கு கருப்பு எம்ஜிஆருக்கு விசிக மதிமுக தொகுதிகளில் ஓட்டெல்லாம் போய் அவங்க தோல்வி அடைஞ்ச மாதிரி பாஜக தோத்துருங்கிற ரிப்போர்ட்டு ஐபி கொடுத்துட்டான். எங்கள் ஆர்டி டீம்லேயும் அந்த ஆபத்து இருக்குங்கிறத கொடுத்துட்டோம். பல வகையிலையும் குஜராத் டீமும் அமித்ஷா அந்த ரிப்போர்ட்டை எடுத்துட்டாப்புல. அப்போ வெற்றி பெற முடியாத எடப்பாடி கிட்ட குறைஞ்ச சீட்டு போகிறதுல என்ன லாபம் இருக்குது? ஒரு லாபமும் இல்லை. 29 கலத்தி விடுவார், 24 கலத்தி விட்ட மாதிரி. ஸோ பலத்துக்குரிய சீட்டை வாங்கிடணுங்கிறதுல அண்ணாமலையோட அதிரடியில் பிஎம்ஓக்கு அண்ணாமலை கொடுத்த ரிப்போர்ட்டு, ஆர்டி டீம் கொடுத்த ரிப்போர்ட்டு, குஜராத் டீம் கொடுத்த ரிப்போர்ட்டு, ஏன் சகோதரர் நயினார் நாகேந்திரன் கொடுத்தது. சரி, நயினார் நாகேந்திரன் கட்சி தலைமைக்கு தெளிவாக இருப்பார். கட்சி சொல்றதை கேட்கக்கூடிய ஒரு சகோதரர். அவரும் 75 சீட்டுக்கிட்ட வாங்கணும், பாஜகவுக்கே வாங்கணுங்கிற லெவலில் இருக்கும்போது இந்த இடம் எடப்பாடி பழனிசாமிக்கு சீட் ஷேரிங்கில் பெரிய சிக்கலாயிட்டு. இதில் ஒரு சிலர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் 214 கேண்டிடேட் போட்டுக்கிட மாட்டார், 50 கேண்டிடேட் மேலே இல்லை. 214 கேண்டிடேட் போடணும்னா இந்த போட்டி அதிமுகவை தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி தான் அவர் தேடி தெரியணும். திடீர்னு பாஜகவை கலத்தி விட்டுக்கிட்டு விஜய்க்கு 60-70 சீட்டு கொடுத்து விஜய் எடப்பாடி அகாமடேட் பண்ணதுக்கும் தயங்க மாட்டாரு. அதுவும் எடப்பாடி அவருக்கு செல்வாக்கான 30 விழுக்காடு அவர் வாக்கு தாண்டின சீட்டெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் 8 விழுக்காடு 9 விழுக்காடுன்னு போன கன்னியாகுமரியில் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, 6 தொகுதியும் விஜய் வச்சுடுங்க, எடப்பாடிக்கு 5 விழுக்காடு தானே, 4 விழுக்காடு தானே, சீமானுக்கு கீழே தானே, திருநெல்வேலி நீங்க வச்சுடுங்க, டெல்டா வச்சுடுங்க, அப்பர் சவுத்தை வச்சுடுங்க, சிட்டியை வச்சுடுங்கன்னு எடப்பாடிக்கு ஸ்ட்ரென்த் இல்லாத ஒரு 70 தொகுதியை விஜய்கிட்ட கொடுத்துக்கிட்டு விஜயை கூட்டணி சேர்த்து விடுவார், பாஜக கலத்தி விட்டுருவாருன்னு கூட ஒரு கருத்தை இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க. எது எப்படியோ 20 விழுக்காடு மட்டுமே ஓட்டு கொண்ட எடப்பாடியால ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கண்டக்டிங் கெப்பாசிட்டி கொண்ட எடப்பாடி கிட்ட நீங்க தர்றதெல்லாம் சீட்டுன்னு ஸ்டாலின்கிட்ட சீட்டை வாங்கிட்டு போற மாதிரி, முந்தைய காலகட்டத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா சீட்டை வாங்கிட்டு போற மாதிரி யாரும் போக மாட்டாங்க. இது எடப்பாடிக்கு சீட் ஷேரிங்ல மிகப்பெரிய நெருக்கடி இருக்குது. அவரும் அந்த நெருக்கடியை எப்பா நான் தானே 2வது இடம் பார்த்துக்கலான்னு ஜாலியாக தான் இருக்கார். சீமான் முன்னெடுக்கிறது அருந்ததியர்களுக்கு சீமான் மேல ஒரு கோபத்தை கொடுக்குது. அவங்க ஸ்டாலினை விஜய் விமர்சிக்கும் போது அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல. விஜய்க்காக ஒரு 4-5 பேர் கை தட்டினானே தவிர மற்றபடி அவங்க ஸ்டாலினுக்கு ஓட்டு போடக்கூடிய லெவல்ல தான் அந்த அருந்ததியர் வாக்காளர்கள் இருக்காங்க. அதே வேளையில சீமானை விமர்சிக்கும் போது கடுமையாக கைத்தட்டி ஆர்ப்பரிச்சாங்க. இதை அனைத்து ஊடகங்களும் பார்க்கணும். இதை சத்தியம் தொலைக்காட்சி போன்றவங்கெல்லாம் தினத்தந்திக்கு ஒரு அடி கொடுக்கறதுக்காக, தினத்தந்தி தொலைக்காட்சிக்கு உள்ள இரட்டை வேடத்தை ஒரு அடிக்கிறதுக்காக சத்தியம் தொலைக்காட்சி இதை டீகோட் பண்ணி அந்த வீடியோவும் பிளே பண்ணி சீமானை எதிர்த்து பேச வரும்போது தான் கூட்டம் ஆர்ப்பரிக்குங்கிறத சொன்னாதான் தினத்தந்தி போன்ற தொலைக்காட்சிகளுக்கு சத்தியம் தொலைக்காட்சி நம்மளுக்கு ஒரு நெத்தியடி கொடுக்காங்க, நம்ம மோசடி வேலைகளை பண்ணிட்டு இருக்க முடியாது, சீமானுக்கு எதிராக இருக்காங்கிறதும் அது ஏங்கிறதையும் நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு போகணும். நீ தமிழ் வேலைகள் போட்டுட்டு 2 தமிழ் ஜாதியான பறைய தேவதர்கள் வேளாளருக்கு சீமான் தான் 5% ஒதுக்கீடு கேட்கறான்னு கூட போடலன்னா சத்தியம் டிவி ஒன்ன எக்ஸ்போஸ் பண்ணா அது கரெக்ட்னு சொல்லுவேன். நீ தமிழ் வெல்கனி போட்டிருக்க, தமிழர் தந்தை ஆயித்தினாருங்கிற 2 தமிழ் ஜாதிகளுக்கு சீமான் இடஒதுக்கீடு உயர்த்தி கேட்கறாங்கிறத உன் பத்திரிகையிலையும் எழுத மாட்டேங்கிற, உன் டிவிலையும் அதை டீகோட் பண்ணி சீமானை எதிர்த்து பேச வரும்போது கை தட்டது காரணம் இதுதான்னு நியூஸ் பண்ண மாட்டேங்கிற. உங்ககிட்ட மட்டும் தான் டிவி இருக்கா? சத்தியம் டிவி இல்லையா? சத்தியம் டிவி இதை பண்ணினாங்கன்னா சத்தியம் டிவிக்கு வியூவர்ஸ் கூடுவாங்க, உன் வியூவர்ஸ் டவுன் ஆகும். ஸோ நான் இது உண்மையின் துணை கொண்டு நேர்மையாக அந்த வீடியோ பார்க்குற யாரும் புரிஞ்சு விடக்கூடிய அளவில் அதுக்கான காரணத்தை நான் டீகோட் பண்ணியிருக்கிறேன். இன்னும் ஒரு காரணம் என்ன இருக்குன்னா, அது இந்த மாதிரி ஜாதியை இதாட்டி ஒரு 40 விழுக்காடுக்கு மேலே அருந்ததியர் மக்கள் தான் வந்தாங்க. அதை தாண்டி பிறமொழி சகோதரர்கள் தான் பெரிய அளவு வந்தாங்கன்னா செங்கோட்டை அண்ணனே பலர்ட்டையும் கருத்தை சொல்லியிருக்கிறாரு. பேச்சு வழக்குலையும் அது தெரியுது இல்லை சார், அவங்க பேசக்கூடிய அந்த இஷ்யூவும் அதுதான் மீன் நினைக்கிறேன். கண்டிப்பாக 100%. ஸோ இதை சீமான எதிர்த்து மட்டும் கைத்தட்டி ஏன் குவியுதுங்கிறதுக்குள்ள காரணத்தை சொல்லணும். இன்னொரு காரணம் என்னன்னா, சீமான எழுத்து இன்னொரு காரணம்னா, இன்னைக்கு படையப்பா வசூலில் பெரிய செக்கப்பாடு போட்டு இந்திய அளவிலே ரீரிலீஸ் படத்தில் 9வது இடத்துல இருக்குது. கில்லி படத்தோடலாம் மிகப்பெரிய அளவு ஆடியன்ஸும், அதுவும் 2வது வாரமே ஃபுல்லாக போகுது. எவனும் இதில் போய் சொல்ல முடியாது, ஏன்னா இது நிரூபிக்கப்படக்கூடிய முடியாத விஷயம்னு பலரும் போய் சொல்லுவாங்க. திருப்பூர் சுப்பிரமணியெல்லாம் போட்டு உடைச்சிட்டாரு டிஸ்ட்ரிபியூட்டர். அதே மாதிரி சினி எக்ஸ்ப்ளோர்னு ஒரு விஜய்க்கு ஆதரவான ஒரு சேனல் கூட 2 நாள் பார்த்தான், 3ஆம் நாள் அவன் கிரெடிபிலிட்டி போயிடும், அவனை எல்லாரும் இன்னும்
சப்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து வெளியேறி அவனை டீசப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளியேறிடுவான்னு தன்னோட தொழில் பாதிச்சிடும்னு படையப்பா அடிச்சுட்டு நம்ம 2வது நாளே கொடுத்துட்டான் அவன். அல்லது அவன் தொழில் பாதிச்சிடும், அவன் கிரெடிபிலிட்டி இல்லாதவன்னு மக்களை எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 3 நாள்லே கில்லியை தாண்டிக்கிட்டு இப்போ 2வது வாரமும் பயங்கரமா ஓடுது. ஸோ சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினிகாந்தாங்கிறது தெளிவாகுது. அதுக்கு பிறகு இன்னைக்கு பராசக்தி பொங்கலுக்கு வர்றதுனால ஜனநாயகம் பிசினஸ் பாதிக்கப்பட்டுச்சு. கில்லி பிசினஸ் இது ஜனநாயகம் வந்து கூலி பிசினஸ்ல 65% தான் வருது. ஆல்மோஸ்ட் கூலி பிசினஸ் வந்துடும். பராசக்தி வந்து செக் அடிக்கலன்னா பொங்கல் வசூல பெரிய தியேட்டர்ல போட்டு பராசக்தி அட்வான்ஸ் புக்கிங்கே சிவகார்த்திகேயன் சுதா கொங்காரா காம்பினேஷன், ஜெயம் ரவி ஒரு ஹீரோ, பொன்னியின் செல்வன்ல ஹீரோவா வந்தவர், அவர் மெயின் வில்லனா வராரு. இதை வந்து அட்வான்ஸ் புக்கிங்கே பொங்கல்ல இருந்து 4 நாள் ஃபுல் ஆயிடும், பெரிய தியேட்டரே ஃபுல் ஆயிடும். தியேட்டரே அவர் கொடுக்க முடியாது. அந்த லெவல்ல இன்னைக்கு சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்தான்னு உறுதியானது வந்து இவர் ஆட்களை வச்சு பொய்யா போலியா பேசுனது வந்து என்ன கேரியரின் உச்சங்கிறதெல்லாம் இல்லை. சிவகார்த்திகேயனே சுதா கொங்காரா படம் ஹிட் ஆனா தட்டி தூக்கி போட்டுட்டு போயிடுவாருங்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. ஓகே சார், பல்லறிகளை தெளிவாக நன்றி.